ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் தொடர்கதையில் மீனா வந்து ஆஃபீஸில் மனசு கஷ்டத்தோட சாப்பிடவே இல்லை. வீட்லேயும் சாப்பிடல, ஆஃபீஸ்லேயும் சாப்பிடல. அதனால் ரொம்ப மயக்கமாக ஆயிடுறாங்க மீனா. மயக்கமாக ஆயிட்ட பிறகு ஆஃபீஸில் உள்ள ஸ்டாஃப் எல்லாருமே அவங்கள கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அதுக்கப்புறமா இந்த குமரவேலுடைய அப்பா என்ன பண்ணுறாரு, அவர் வந்து மயிலோட வீட்டுக்கு போகிறாருங்க. மயிலோட அவங்க அப்பா அம்மாவை பார்த்து எல்லாம் ஒரு நல்ல விஷயமா தான் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு வந்தேன்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க அம்மா என்ன கேட்குறாங்கன்னா, என்னங்க உங்கள் சம்மந்தி வீட்டு சைடில் எதனா பிரச்சனையா என்ன? உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் நாங்கள் வேணுமா என்ன? அதனால் வந்திருக்கீங்களா? நாங்கள் கூப்பிடும்போது நீங்கள் வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் இப்போ இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் வந்து எல்லாம் நல்ல விஷயமா பேசதாங்க வந்தேன். உங்கள் ரெண்டாவது பொண்ணு சுடருக்கு வந்து என் பிள்ளைக்கு வந்து அவளை பொண்ணு கேட்டு வந்திருக்கேன் அப்படின்றாரு. உடனே வந்து இவங்களுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. ஏங்க நீங்கள் ரொம்ப வசதியானவங்க, உங்கள் வசதிக்கெல்லாம் எங்களால் எதுவும் ஈடுகட்ட முடியாது, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, அதெல்லாம் செட் ஆகாதுங்கன்றாங்க. அதுக்கு வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த வசதியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் நல்லா உங்கள் தெம்பு அளவுக்கு எவ்வளோ பண்ணுவீங்களோ அதை நானே சேர்த்து எல்லாம் கல்யாண செலவையும் நான் ஏற்றுக்கிட்டு நான் பண்ணுறேன், நீங்கள் பொண்ணு கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு மயிலோட அம்மா சொல்கிறாங்க, ஏன் உங்கள் பையனுக்கு இந்த அரசினால் எந்த கல்யாண ஏற்பாடும் நடக்கலை, அதனால் நடக்காதனால என் பொண்ணை கேட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லை அப்படின்றாரு. இல்லை, நீங்கள் தான் உங்கள் தங்கச்சி வீட்டில் இப்போ பேசவும் கொஞ்சமாக இருக்கீங்களே, அப்புறம் எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னா, அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கும் அவங்க வீட்டுக்கும் உறவு முறிஞ்சு 30 வருஷம் ஆச்சு, அவங்களுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, அதனால் நான் உங்கள் பொண்ணை கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவங்களும் எங்களுக்கு ரொம்ப சம்மந்தங்க, நீங்கள் பெரிய இடம், எங்கள் பொண்ணை கேட்கும்போது நாங்கள் எப்படி முடியாதுன்னு சொல்கிறது, நாங்கள் என்ன தயங்குறோன்னா எப்படி நீங்கள் இதை ஏற்றுக்குப்பீங்க அப்படின்னு தான் தயங்குறோம் அப்படின்றாங்க. இல்லை இல்லை, எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய்டுறாரு. அப்புறமா செந்தில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு ஒடியாடுறாரு. மீனாவை அட்மிட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதுமே அப்போது மீனாவுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க கூட வேலை செய்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மீனா வந்து எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்குறாரு செந்தில். மீனா நல்லா இருக்காங்க, இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை, நேற்றும் சாப்பிடலை, இன்றைக்கும் ஆஃபீஸில் கூப்பிட்டாலும் சாப்பிட வரல, அதனால் பிபியும் சுகரும் லோவாகிடுச்சான் அப்படின்றாங்க. உடனே மீனாட்ட போய்ட்டு செந்தில் கேட்குறாரு, ஏன் மீனா அப்படிலாம் பண்ணுற, எதுக்கு மீனா நீ என்கிட்ட பேச மாட்டேன்ற, பேசு மீனா, நேற்றெல்லாம் சாப்பிடலை, இன்றைக்கும் நீ சாப்பிடலையாமே, உடம்பு எப்படி கெடுத்துக்காத மீனா, எனக்குன்னு யார் இருக்கா, நீ தானே மீனா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பேச பேச மீனா அமைதியாக இருக்காங்க. உடனே பழனிவேல் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க ஒய்ஃபு சுகன்யாவை கூட்டிக்கிட்டு அவங்க அக்கா வீட்டுக்கு போகிறாரு. அப்போ போன உடனே அவங்க அக்கா பயங்கரமாக திட்டுறாங்க, ராஜி திட்டுறாங்க, நீ எப்படி குமரவேலுக்காக வந்து இந்த வீட்டில் பொண்ணு கேட்ப அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கோமதி என்ன சொல்கிறாங்கன்னா, பழனி, என்னடா ஆத்தா கூட சேர்ந்து உனக்கும் புத்தி கெட்டு போச்சா என்ன, நீ எதுக்கு நீ ஆத்தா கூட சேர்ந்து வந்து அரசியை பொண்ணு கேட்க வந்த, உனக்கு ஒரு பொண்ணு இருந்தால் இந்த குமரவேலுக்கு இப்படின்னு தெரிஞ்சு அவனுக்கு எதனா கல்யாணம் பண்ணி வைப்பியாடான்னா, கண்டிப்பாக பண்ணி வைக்க மாட்டேங்க்கா அப்படின்றாரு. அப்போனா உன் பொண்ணாக இருந்தால் பண்ணி வைக்க மாட்டேன், அப்போ அரசியை என்னடா நினச்சிக்கிட்ட, அவள் உன் பொண்ணு மாதிரி இல்லையா, அந்த மாதிரி ஐயோக்கியனுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்க, இப்போ சொல்கிறேன் பாரு, எனக்கு வந்து காசு பணம் இல்லாத ஒருத்தவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலும் அப்போ நான் கண்டி அரசிக்கு ஒரு காலமும் குமரவேலுக்கு தரமாட்டேன்டா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது செந்தில் கால் பண்ணுறாரு, அம்மா இந்த மாதிரி மீனாக்கு உடம்பு சரியில்லைம்மா, நீ வாமான்னு. என்னடா ஆச்சு அப்படின்னா, மயக்கம் போட்டு விழுந்துட்டாம்மா ஆஃபீஸில், அதனால் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றாரு. என்னடா மீனா எதனா முழுகாமல் இருக்காளா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லைம்மா, நீ வாமா, அவள் பிபி சுகர் லோவாகிட்டு அதனால் அட்மிட் பண்ணியிருக்காங்கம்மான்னதும் வராங்க கோமதி வந்து, ஏன்டா மீனா நல்லா சாப்பிட வேண்டியதானே, நீ தனியாக இருந்து சமைச்சு சாப்பிட்றன்ட்டு நீ உன் உடம்பை பார்த்துக்கிறதே இல்லை, நீ கிளம்பு, நான் என் வீட்டுக்கு போகலாம், வா நம்ம வீட்டுக்கு போகலான்னு கூப்பிட்றாங்க. அப்போ மீனாவுடைய அம்மாவும் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்றாங்க. 2 வீட்டுக்கும் வேண்டாம் செந்தில், நானே குவார்ட்டர்ஸில் வச்சு பார்த்துக்கிறேன்றாரு. சரி மீனாவே சொல்லட்டும் யார் வீட்டுக்கு போகிறாங்கன்னு கேட்குறாங்கங்க. மீனா அமைதியாக இருக்காங்க. நாளைய கதையில் மீனா யார் வீட்டுக்கு போகிறதுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்கன்ற கதையை தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, அதுவரையும் காத்திருப்போம். பாய்.